பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த பாட்டு நான் சின்ன வயசாக இருக்கிற போது ரிலீஸ் ஆன பாட்டடா 100 நாளைக்கு மேலே சூப்பராக ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போல்லாம் எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனுக்கு ஒரு பக்கம் தூக்கம் தலைக்கு மேலே இருக்குது. தூங்க விட்டா போதுண்டா சாமி, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. டேய் சரவணா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். ஆமாப்பா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வராங்க. கோமதி வந்து பாண்டியன் படம் பார்த்துட்டு இருக்கிறத கேட்ட உடனே அவர், ஏங்க நீங்கள் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு தூக்கம் வரலையா, எனக்கும் சரியாக தூக்கம் வரல, அதனால தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். எனக்கு இந்த பாட்டு எவ்வளோ பிடிக்கணும் உனக்கே நல்லா தெரியல. டேய் சரவணா, இன்னொரு விஷயம்டா, உங்கள் அம்மா கல்யாணம் ஆன புதுசில் இந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் அவளுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, இவளுக்காகவே நான் ஒரு பாட்டை ரசித்து கேட்டுட்டு இருப்பேன்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதா, டேய் சரவணா, உனக்கு தூக்கம் வருதாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், அப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கடா போகிற? இல்லைப்பா ரூமில் போய் தூங்குறேன், அங்கெல்லாம் நீ ஒன்றும் தூங்க வேண்டாம், இங்கேயே தூங்கு, உனக்கு துணையா நானும் பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதியும் ஒரு பக்கம், என்னாலேயும் முடியல, காலையில் சீக்கிரமாக வேறு எந்திரிக்கணும், நான் தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணனும் நல்லா தூங்கிடுறாரு. நம்ம கதிர் வர்றாரு. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்கவும், என்ன உன் அருமை அண்ணன் தூங்கிட்டானோன்னு பார்க்கறதுக்காக வந்தியா? டிவி பார்த்தா போதும், தூக்கம் தன்னால் வரும், மனசுக்கு பிடிச்சதை பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம மனசு அதுக்கு போகாமல் நல்லதை யோசிச்சு நல்லாவே தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட போகிறது, மருந்து மாத்திரை வாங்குறது, இதெல்லாம் தேவையா? உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க 2 பேர் கூட இருந்து பார்த்துக்கிட்டா அந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ராஜி இருந்துட்டு நீ பாலிஷ் வச்சிட்ருக்காங்க. என்னாச்சு மாமா வெளியே உனக்கு அட்வைஸ் பண்ணார் போல இருக்கு? ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ராஜி, அண்ணன் வந்து திடீர்னு எல்லார் மேலேயும் கோவப்படுது, சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு செந்தில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. செந்தில் அண்ணனும் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவருக்கு சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தாங்க. இந்த விஷயத்த நாங்கள் 2 பேரும் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் பேசி வச்சுருந்தோம். ஆனால் செந்தில் அண்ணன் தெரியாதரமாக அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. அப்பா இருந்துட்டு இந்த மருந்து மாத்திரைலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சரவணனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பழைய காலத்து பாட்டெல்லாம் போட்டு காட்டிகிட்ருக்காரு. ஆனால் செந்தில் அண்ணன் யாருக்கும் தெரியாமல் அந்த மாத்திரையை சரவணன்கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அண்ணாவும் மாத்திரையே போட்டார். அதுக்கப்புறமா தான் தூக்கமே வந்திருக்கு. தூக்கம் வந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடுங்க, சரவண மாமா இருக்கிற நிலைமைக்கு கோவப்படாமல் இருந்தால் ரொம்ப பெரிய ஆச்சரியம், சண்டை போடாமல் இருந்தால் அதை விட பெரிய ஆச்சரியம், அவர் நல்லா தூங்கட்டுங்க அப்படின்ற மாதிரி ராஜி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெய் பாலிஷ் முடிஞ்சு அடுத்து ஃபேஷியலாக அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நெய் பாலிஷ் வச்சாச்சுல, காலையில் சீக்கிரமாக இந்த ரெடி ஆகிட்டு என்ன முறை செய்யணுமோ அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டால் போதுங்க அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம குமர்வேல் வந்து பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டு மேலே ஒரு டவலுன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடியாக இருக்கார். பழனி பார்த்தோன்னே என் கண்ணே பற்றும் போல் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மாறி எல்லாருமே வந்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமாரை அந்த நிலமையில பார்த்த உடனே. அதுக்கடுத்து தான் சக்திவேல் இருந்துட்டு, டே மவனை எல்லாரும் சொன்னாங்கடா உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே, இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசினாங்க. ஆனால் இப்போ யாராலையும் எதுவுமே பேச முடியாது. என் பையனுக்கு என்ன நடந்தாலையும் சரி இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் செயினெல்லாம் போட்டுவிட்டு கண் கலங்கி நின்றுட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, டே பழனி சொந்தக்காரங்களை எல்லாரையும் வண்டியில் ஏற்றி விட்றா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மாதிரி அண்ணி கூப்பிட்டுருக்காங்க, போய் என்ன இதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பி விடுறாங்க. அப்பா இந்த கல்யாணம் நடந்துடலப்பா, இதுக்கு மேலே என்னால் அசிங்கம் அவமானம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. போதுண்டா, இது வரைக்கும் நீ பட்ட வேதனை வரைக்குமே போதும், யாருமே உன் பக்கத்தில் எல்லானாலையும் அப்பா நான் கூட இருந்து உன் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறேன்ல, அதுவே எனக்கு போதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு பழனிக்கிட்ட சொல்லி எல்லா சொந்தக்காரங்களையும் வண்டியில் ஏற்ற சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலும் குமர்வேலை கூட்டிகிட்டு வந்துட்டு
முத்துவேல் இருந்துட்டு குமரவேலோட கையில் ஒரு பிரேஸ்லெட் வந்து போடுறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்ததாக அம்மாச்சி காலையும் விழுறாங்க. சக்திவேல் மாறி காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கோயிலுக்கு வந்துடுறாங்களாங்க, நம்மளை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம கோமதி, ராஜி, கதிருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக ரெடி இருக்காங்க. கதிர் இருக்கா அழகு கதிர் இருந்துட்டு ராஜியை அழகு எடுத்து விட்டுறாரு. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, வந்த உடனே உனக்கு திருஷ்டி சுற்றி போட்டுருணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலையில் பூ வச்சு விட சொல்கிறாங்க. ராஜிக்கு அழகாக பூ வச்சு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க ராஜி, 2 பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை யாராச்சும் பார்க்குறாங்களே இல்லையோ, உங்கள் 2 பேர்த்தையும் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படியாவது வந்த உடனே உங்களுக்கு திருஷ்டியை சுற்றி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியனும் வந்து சொல்லிடுறாங்க. விருந்துக்கெல்லாம் நாங்கள் போகிறதில்ல, கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு நேராக எப்படியே வந்துடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு பக்கம் சொல்லி முடிவு எடுத்துட்டு மயிலோட வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பேசாமல் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம், மாணிக்கம், தங்கமயில், சுடரன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கோயில்லையும் மண்டபத்துலேயும் பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க, எல்லாமே மண்டபத்திலே பண்ணியிருக்கலாம்ல, 10 பைசா செலவில்லாமல் பொண்ணை கட்டி கொடுக்க போகிற, இதில் உனக்கு கெத்து வேறு கேட்குதா, பேசாமல் வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்தை திட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாருமே உள்ளே போனோன்னே ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மயில் நீ எப்படிமா இருக்க, செக்கப்லாம் போகிறேங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.